ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கோபி வந்து என்னோட காலேஜ் ஜூனியர். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு எல்லாரும் கவனிக்கத்தக்க ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவரோட சீனியர் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு காதல் கதையை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நார்த் சென்னை அப்படின்னாலே ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. ஆனால் போகிற ரூட்டே வந்து ரொம்ப தரமான ரூட்டு, இப்போ தேவையான பாதையாக இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யுவா. நாங்கள்லாம் வேற கிடையாது, நாங்கள் எல்லாம் வந்து ஒரு கூட்டு பறவைகள்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஜனநாயகன் வந்து நமக்கு பெரிய ஒரு இடைஞ்சலாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து தொடுவானத்தில் அப்படின்ற ஒரு பாடல் எழுதியிருக்கேன். ரொம்ப அழகாக பரத் இசையில் வந்து அழகான காட்சியில் அந்த பாட்டு வெளில வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரைத்துறையில் முக்கியமான பதிவில் பங்கு பெறும் $1 மில்லியன் அவங்க இது வரைக்கும் வந்து திரைக்குழு ஒரு 3 படம் பண்ணியிருக்காங்க. அந்த 3 படமும் மக்கள் மத்தியில் வந்து பெரும்பான்மையாக பேசப்பட்டது. அவங்க யுவராஜ் அவரை வந்து நான் சந்திக்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதற்கப்புறம் வந்து இந்த படத்தோட இயக்குனர் பாரி திரைத்துறையில் தனக்கேற்ற ஒரு இடத்தை வந்து அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் மற்றும் நடிப்பில் 2லையுமே வந்து தன் காலை பதிச்சிருக்காரு. அவரையும் நான் சந்திக்கணும் ரொம்ப நாள் நினச்சேன். அது வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர் பரத் மூலமாக இந்த படத்தில் வந்து எனக்கு அவங்க 2 பேர்த்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி, அதற்கு பரத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு வழங்கிய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தயாரிப்பில் பங்கு பெறும் சத்யா கரிகாலன் அவர்களுக்கும் நன்றி. மற்றபடி இந்த படத்தில் பங்கு பெற்ற அனைத்து நடிகர்கள் மற்றும் கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக கோபி வந்து என்னோட காலேஜ் ஜூனியர். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு எல்லாரும் கவனிக்கத்தக்க ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவரோட சீனியர் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் எனது பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வெற்றி பெற உறுதுணையாக இருந்த ஊடகம் மற்றும் மக்கள் பத்திரிகை துறை அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து திடீர்னு பாரிக்கிட்ட வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. எனக்கு வந்து அண்ணன் மாதிரி ஒரு பாட்டு ஜிகர்தாங்க மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்கிறார். வர்றதுலாம் இப்படியே தான் வரும் போல இருக்குது அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சந்தித்தோம். நண்பர் பரத் சங்கருடைய ரொம்ப சூப்பரான ஒரு ஆள் சந்திச்சு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, அந்த வைப்பே நல்லா இருந்துச்சு. அப்போ தான் வந்து எனக்கு யுவராஜ் கணேசன் அவர் தெரியும். அவருடைய கம்பெனி என்னென்னா ரொம்ப முக்கியமாக நார்த் சென்னை படம் அது. ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாது. ஒரு கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு காதல் கதையை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நார்த் சென்னை அப்படின்னாலே ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய கதை இருக்கும்ன்ற இடம் இருக்கும். அப்போ தான் ஒரு நாள் பாரி சொன்னார், ஆனால் என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு சார்? என்ன பாரி, நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு படம் எழுதிட்டு இருந்தீங்க, அப்போ அதுக்கு நான் அசிஸ்டண்ட்டாக வந்தேனே அப்படின்னாரு. என்ன பாரி சொல்கிறீங்க, எனக்கு மறந்துட்டேன். ஒருவேளை மேபி நான் நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கேன் பொழுது, அதனால தான் கூப்பிட்டுக்காரு பாட்டு எழுத. நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிலாம் கேட்டுருப்பேன் போல இருக்கு நான். ஸோ அந்த வகையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான படங்கள் வந்து $1 மில்லியன் மாதிரியான நிறுவனங்கள் தான் எடுக்க முடியும். ஏன்னா அது ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு மூவியை எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு இந்த நேரத்தில் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அந்த வகையில் வந்து நான் யுவராஜ் கணேசன் தயாரிப்பாளர், என்னுடைய நண்பர் நெடுநாள் நண்பர் சரவணன், ஸோ நியோ காஸ்டில் அந்த மாதிரி எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். என்னுடைய தம்பி ஷாஜன், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய இசையமைப்பாளர் பரத் சங்கர், எல்லோருக்குமான நன்றி. இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து வரணும். ஏன்னா அது குடும்பங்களாக பார்க்குற படம் இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் அவ்வளோ சிரிச்சது நான் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். $1 மில்லியன் இது எனக்கு 4வது படம். தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இதுவும் வந்து எனக்கு 4வது ஸ்டேஜ். அதை உருவாக்கி கொடுத்த யுவராஜுக்கு பெரிய நன்றி. இந்த $1 மில்லியன் வர ஒவ்வொரு படமும் ஏதோ ஒரு வகையில் அன்பை வந்து சொல்கிற படமாக தான் வந்திருக்கு. நீங்கள் குட் நைட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியோட அன்பை வந்து வெளிப்படுத்தும். லவரில் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் ஜோடியோட அன்பு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மனிதாபிமானம் கலந்த ஒரு அன்பை சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துலேயும் ஜாதி மதத்தை தாண்டி ஒரு காதல் தான் பெருசு, அன்பு தான் பெருசு அப்படிங்கிறத சொன்ன வகையில் இவங்க
போகிற ரூட்டே வந்து ரொம்ப தரமான ரூட்டு, இப்போ தேவையான பாதையாக இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யுவா. உன்னுடைய கதை தேர்வு வந்து ரொம்ப ரொம்ப நாளுக்கு நாள் மெருகேறிட்டே இருக்குது. இன்னும் 2 படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதில் ஒரு படம் வந்து முக்கியமான படமாக வரும், அசோக் செல்வன் நடிச்சிருக்காரு. அதுவும் சீக்கிரம், அதில் வந்து பாடல்களும் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து இயக்குனரை பற்றி சொல்லணும். இயக்குனர் பாரி, இசையமைப்பாளர் பரத், இவங்க 2 பேரும் ஸ்டேஜில் நிற்க வச்சு இவங்க 2 பேரையும் வந்து கவுண்டமணி சாரோட டயலாக்லேயே பேச சொன்னீங்கன்னா 2 நாள் இல்லை 20 நாள் கூட அவங்களால பேச முடியும். அவ்வளோ கண்டென்ட், அவ்வளோ தீவிர ரசிகர்கள் கவுண்டமணி சாருக்கு. ஏன் இங்கே நான் பதிவு பண்ணுறேன்னா, அன்பே டயானாங்கிறது வந்து காதல் தேசம் இல்லையா, அன்பே டயானான்னு டைப் பண்ணுவார். அது வந்து டைட்டிலாக வச்சுக்கிறது இங்கே இருந்தது. $1 மில்லியன் ஏற்கனவே இருந்துன்னு நினைக்கிறேன் அந்த டைட்டில். அது வந்து பாரியோட டைரக்ஷனில் வர்றது ஒரு பொருத்தமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா அவரு வந்து, ஏன்னா 2 பேரும் பேசும்போது, ஐயா நான் வந்து நாளைக்கு கம்போசிங் வரலாமா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாளைக்கு டெல்லியில் எனக்கு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி சார் சொல்லுவார்ல, அதை தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டியூன் பிடிச்சிருச்சுன்னா அட்ராஸாக்க இந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளோ தூரம் 2 பேரும் அந்த கான்வர்சேஷனில் ஊறி போயிருப்பாங்க. நமக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம லைனை ஏதாவது தப்பாக எழுதியிருக்கோம், இல்லை அவங்களுக்கு பிடிக்கலன்னா நாட்டாமல் தீர்ப்பை மாற்றுங்க அப்படிம்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் அது வந்து ட்ரெய்லர் லான்ச்சிலே சொல்லணும்னு நினச்சேன், அவங்க 2 பேரையும் பேச விடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், மாட்டி விட்டேன்னு நினைக்கிறேன் நண்பா. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து நான் ஒரு 4 பாடல் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் படத்தில் வந்து பாரியோட பேனாவை திருடிட்டு வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அப்பப்போ வந்து ஒரு பாட்டு எழுதிடுறாரு. ஸோ நாங்களாம் இருக்கிறோம். ஏன்னா இதில் வந்து இன்னொரு பாக்கியம் சங்க முத்தமிழ், இதில் வந்து $1 மில்லியன் முதல் முறையாக வந்ததில் ரொம்ப ஹாப்பி தலைவா, சீரியஸாக ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் வந்து 4 படத்துல 3 படத்தில் நான் இருக்கேன், இருந்தாலும் இந்த படத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்ததில் ரொம்ப ஹாப்பி. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பரத் சங்கர் ஐயா, உங்களுடைய நான் வந்து சமீபத்தில் மீட் பண்ணாலும் ரொம்ப அற்புதமான மனிதர், ரொம்ப திறமையான கம்போசர். அவர் வந்து அவர்கிட்ட இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவாக இல்லை ஏதாவது சொல்ல வந்தால் கூட ஜஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவார். ரொம்ப பாசிட்டிவான ஆள். மேம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. கோபி பிரதர் செம்ம சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் வந்து அந்த கதையை கேட்டதை வந்து சொன்னேன் இல்லையா, மக்கள் கண்டிப்பாக உங்களை கொண்டாடினாங்க. ரொம்ப ரொம்ப சத்யா மேம், நான் வந்து உங்களை ப்ரைஸ் பண்ணதில்லை. இந்த டீமோடு நீங்கள் சேர்ந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் மேம். சரவணன் சார் எங்கே இருக்கீங்க? இல்லையா? ஓகே சார், நீங்களும் சேர்ந்து யுவராஜுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த டீம் நிறைய வந்து வெற்றி படங்களை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமாக நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் மறந்துடுறேன், சுதர்சன் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. சுதர்சன் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அன்பே டயானா படத்தோட வெற்றியை கொண்டாட நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கோம். எல்லாருக்கும் என்னோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நியோ கேசில் கிரியேஷனுக்கு இது முதல் தயாரிப்பு. நான் வந்து கல்வி பணியில் குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களோட கனவை நினைவாக்குற பணியை செஞ்சிட்ருக்கேன். சினிமான்றது எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை மட்டும் இல்லை, ஒரு நல்ல பயணத்தை அமைச்சு கொடுத்துருக்கு. என்னோட இந்த பயணத்தில் முதல் படியிலிருந்து என்னை நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கிறவர் திரு சரவணன் சார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் என்னோட நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். சில பேர் தான் கதவு இருக்குன்றதை காண்பிப்பார்கள், சிலர் வந்து அந்த கதவை திறந்து வைப்பார்கள். வெகு சிலர் மட்டுமே அந்த கதவிற்கு அப்பால் அழைத்து சென்று இந்த பூ உலகில் அனுபவத்தை அளிப்பார்கள். அப்படி இந்த சினிமா துறையில் வெகு சிலரில் எங்களுக்கு மிக முக்கியமானவர் திரு சரவணன் சார். அவருக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து எங்களோட இந்த முதல் படத்தில் எங்களோட இணைந்து நம்பிக்கையோடு கைகோர்த்து நடந்த அன்பு தம்பி யுவராஜுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். $1 மில்லியன் ஸ்டுடியோஸை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. தொடர்ந்து நல்ல வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த போதிலும் நாங்கள் முதல் படத்தில் எங்களோட கைகோர்த்து தோள் கொடுத்து நின்றிருக்காரு. அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள். யுவராஜ் வந்து தனி ஆள் கிடையாது, ஒரு படையே இருக்கோம், நாங்கள்லாம் இருக்கோம். எப்போதும் இந்த பயணம் தொடரும். நாங்கள்லாம் வேற கிடையாது, நாங்கள் எல்லாம் வந்து ஒரு கூட்டு பறவைகள்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நல்ல புத்தகங்கள் வந்து
ஒரு தலைமுறையை மாற்றும் ஆற்றல் படைத்தது. அது மாதிரி சிறந்த திரைப்படங்கள் சமூகத்தின் சிந்தனையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததுன்னு நான் நம்புகிறேன். ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு, என்னன்னா, சினிமா ஹேஸ் டு பிரிங் இன்ஸ்பயர் சேஞ்ச் அண்ட் பீப்புள் டுகெதர் அப்படின்னு. இது ரொம்ப உண்மையான விஷயம். இதுக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக நம்ம டைரக்டர் சரவணன் சார் இயக்கி இருக்க நந்தன் படத்தை நம்ம சொல்லலாம். சாதி ஒழிப்பே தனி மனித சுதந்திரம் அப்படின்ற கருத்தின் அடிப்படையில் முழு நேர பிரச்சார படமாக இல்லாமல் எளியவர்களுக்கும் புரிகிற வகையில் ரொம்ப ஜனரஞ்சகமாக நகைச்சுவை உணர்வுடன் இந்த படத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய டைரக்டர் பாரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோயின் ரம்யா ஆங்கிலோ இந்தியனாகவே வாழ்ந்திருக்காங்க. அடுத்து கோபி, ரோஜா மேடம், சேத்தன் சார், இப்படி எல்லாருமே படத்தில் அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படத்தோட வெற்றிங்கிறது நடிகர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் மட்டுமானது அல்ல. அந்த படத்துக்கு பின்னாடி உழைக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர், ஒளிப்பதிவாளர்கள், டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இப்படி எல்லாருடைய கூட்டு உழைப்போட விளைவு தான். ஸோ இந்த படத்திற்காக உழைத்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அனைவருக்கும் வணக்கம். இதுதான் ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணுறது. ஆக்சுவலாக படம் வந்து நான் ப்ரிவ்யூ பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போய் நான் யுவராஜை கேட்டுகிட்டே இருந்தேன், இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், உங்கள் படம் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோன்னு. பேசிக்காக எங்களுக்கு வந்து ஷிப்பிங் பிஸ்னஸ், லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் எப்படியா ஃபிலிம் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த படம் மூலிமா தான் முதல்ல இந்த கம்பெனி வந்திருக்கு. யுவராஜுக்கும் சரவணன் சாருக்கும் அப்புறம் நியோ கேஸ்டலுக்கு எல்லாருக்கும் நன்றி. பாரியோடைய நான் பேசிகிட்டு இருந்தேன். வெரி கிரேட் ஃப்யூச்சர் இருக்குது உங்கள் ரம்யாவுக்கும். ஷி ஹஸ் எவ்ரிபடி ஹூ ஹவ் ஆக்டட் இன் திஸ் மூவி ஹவ் கிரேட் ஃப்யூச்சர். நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் வீக்லேயே ரிகவரி ஆயிடுச்சு. அதை நான் இந்த இடத்துல நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து டோட்டலி புதுசு. உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு 20 இயர்ஸாக ஷிப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஃபேமிலியிலலாம் உங்களுக்கு தெரியும், படம் எடுக்கிறேன்னு சொன்னாலே வேண்டாம், எதுக்கு உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நமக்குள்ள ஒரு மிஸ்ஸஸ் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு காஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் நான் வந்து ரொம்ப போல்டாக டிசிஷன் எடுத்தேன். ஸோ எனக்கு செகண்ட் வீக்லேயே, ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் செகண்ட் வீக்லேருந்து எங்களுக்கு டோட்டல் மணி ரிகவரியும் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெரிய படம் ஜனநாயகன் வந்ததுக்கப்புறம் இந்த வீக்லேருந்தும் எனக்கு வந்து பிவிஆர் எல்லா இடத்துலையுமே வந்து பேக் டு ட்ரெண்டிங் வந்துருச்சு படம். ஸோ தட் இஸ் அ வெரி குட் திங். இந்த மாதிரி ஒரு முதல் படம் எடுத்து அந்த படத்தை எடுத்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்மளுக்கு லாபமாக இருக்கிறதுல வந்து நான் யுவராஜுக்கும் சரவணன் சாருக்கும் அவங்களுக்கும் கேஸ்லுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணுவேன். யுவராஜோடு சேர்ந்து அடுத்த படமும் நம்ம தான் சென்னை பண்ண போகிறோம். ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி. இந்த படத்தோட இந்த மாதிரி ஒரு வெற்றி விழாவிற்கான தருணத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் பாரி ப்ரோ சூப்பராக இந்த படத்தை பண்ணி எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆயிடுச்சு படமாக. இப்போவும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் வந்து நமக்கு பெரிய ஒரு இடைஞ்சலாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் இல்லைம்மா, உண்மையை சொல்லி தான் ஆகணும். அது உண்மை கிடையாதா? எனக்கு அப்படி தோணுச்சு, யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். பட் இருந்தாலும் படம் இப்போவும் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா ட்ரெண்டில் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். மேலும் கூட சேர்ந்து பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவர் பரத் சங்கர் ப்ரோ ரொம்ப சூப்பராக சாங்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காரு. படம் நல்லா சாங்ஸ் நல்லா ரீச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் செல்லி ப்ரோ என்னை ரொம்ப எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதுவும் கேட்டதில்லை.
நான் 10 வார்த்தை பேசினாலும் ஒரு 2 வார்த்தையில் பதில் சொல்லிடுவார். போதும் ப்ரோ போதும், இதை வச்சு நான் பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்றவாரு. அதே போல் பாரிபுரம் அப்படி தான், எனக்கு அது வேணும் இது வேணும்னு பெருசாக கேட்டுக்க மாட்டார். இது இருக்கிறத வச்சே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னுவார். இருந்தாலும் நான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஃப்ரேமிங்காக தேவையான விஷயங்களை நான் பண்ணி கொடுத்துட்டேன். அது ஃப்ரேம்லையும் தெரிஞ்சுது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எதாவது சொல்லிட்டு என்னன்னா பேச வர்றது மறந்துடுவேன். அதே போல் யுவராஜ் ப்ரோ, அவர் ஒரு ப்ரொடியூசருக்கும் ஆர்ட் டைரக்டருக்கு எப்போவுமே பெருசாக ஒரு நட்பு இருக்காது. படம் முடிகிறதுக்குள்ளே நிறைய சண்டைகள் வரும். ஏன்னா பணம் புரள்ற இடம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் நிறைய பணம் வந்துட்டுருக்கும். ஸோ எங்களுக்குள்ளே எந்த ப்ரொடக்ஷனுமே பெருசாக வந்து நட்பு ரீதியாக முடியாது, மேக்ஸிமம் சண்டை தான் வரும். ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் எனக்கு அது வந்தது இல்லை. அவர் ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்க நட்பு வந்து ரொம்ப, நாங்கள் இது ப்ரொடியூசர் ஆர்ட் டைரக்டராக நாங்கள் நடந்துக்கிறதில்ல, ரொம்பவுமே ஃப்ரெண்டாக அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டராக, இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு நண்பனாக கிடச்சதில் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான். இதுக்கு மெயினாக வந்து நன்றி சொல்லணும்னா டிஓபி புஷ்பராஜ் அவருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் $1 மில்லியன் என்னை இன்ட்ரோ பண்ணி விட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணோம், அந்த படத்துலேருந்து தான் நான் இந்த டீம்லேயே உள்ளே வந்தேன் நான். பட்டு இப்போ வந்து $1 மில்லியன் நானும் ஒரு உறுப்பினராக இருக்குன்ற ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன். இந்த வெற்றி கண்டினியூவாக தொடரும். எல்லாருக்கும் நன்றி.